பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி கூட இங்கெல்லாம் இருக்குமா? அங்க பாத்தியா? கோபுரத்துக்கு அதுதான் இந்த கோபுரத்துக்கு பெரிய சரி டேய், இங்க போய் விளையாடலாமா? போலாம். பாட்டி, நாங்க அங்க போய் தனியாவா? விளையாடுறோம். பார்த்து ஜாக்கிரதையா போங்க. இத பாரு அபி, நீதான் இவ்வளவு எல்லாம் பாத்து. பாத்து. நீங்க 2 பேரும் கார் கிட்ட வெயிட் பண்ணுங்கடா. ஓகே, நான் போய் குழந்தைகளை கூட்டு வந்துடுறேன். ஏய் வாடா. அபி, சரிப்பா. ஏய், என்னை விட்டுட்டு எல்லாரும் திருவிழாக்கு வந்துட்டீங்களா? ஆமா, நீங்க யாரு? அபி, இந்த மாஸ்க் சூப்பரா இருக்குல. காவியா, உனக்கும் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கடையில உங்களை மாதிரி குட்டீஸ்க்கு மாஸ்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப எங்களுக்கும் கொடுப்பீங்களா? உங்களுக்கு இல்லாமலா? தாராளமா வாங்கிக்கோங்க. சுடர் அப்பாவை காப்பாத்த போறேன்னு சொல்லி எலிலைய போய் இவ்வளவு நேரம் ஆச்சு. போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அம்மாவும் சுடர் அவங்க 2 பேரும் எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் எப்படியோ சமாளிச்சாச்சு. இதுக்கப்புறம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ரம்யா, ஐயோ, என்னம்மா? ரம்யா, பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. வெளியே எதுவும் வந்தாங்களா? இங்க எதுவும் பசங்க வரலையாம்மா? அம்மா, பசங்க உள்ளதா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். சரி, அவ்வளவுதான். அதுக்காக விடலாம் முடியாது. அந்த குட்டி பிசாசுங்க சாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அடி பாவி, நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ண என் குழந்தைங்களை விடுவேன்? என்ன நீ இவ்வளவு சீக்கிரமா சரண்டர் ஆயிட்ட? எனக்கு என் உயிரை விட என் குழந்தைங்க உயிர் தான் முக்கியம். என்ன பண்ணுன்னு சொல்லு. என்ன வேணா செய்வியா? நீ என்ன சாக சொன்னா கூட சாகுற. அப்ப செத்துரு. இப்பவே என் கண்ணு முன்னாடி செத்துரு. ஹேய், சத்தியமா 4 பேரையும் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ செத்து அடுத்த நிமிஷமே விட்டுடுற. சுடர், என்ன யோசிக்கிற? முடியாதுன்னு சொல்லு சுடர். சுடர், வேண்டாம், யோசிக்காத. குழந்தைங்க நீயும் இல்லைன்னா அனாதை ஆயிடும்.
அவளால குழந்தைங்களே எதுவும் பண்ண முடியாது சுடர். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத சுடர். ஆ, நீ சும்மா பேருக்கு தான் அந்த குழந்தைங்களுக்கு அம்மான்னு சொல்லுவ. என்ன இருந்தாலும் அம்மா இல்லல்ல, அதான் யோசிக்கிற. விடு. வேண்டாம் சுடர், தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாத. அவ நல்லவ இல்ல சுடர். நீ செத்தாலும் அவ நம்ம குழந்தைங்களை உயிரோட விட மாட்டா. அவ ஒரு வெறி பிடிச்ச மிருகம். வேண்டாம் சுடர், அவசரப்பட்டு எந்த முடிவை எடுத்துறாத சுடர். நான் செத்தாதான் என் பிள்ளைங்க கிடைப்பாங்கன்னா நான் சாக தயார். ஓ சுடர், சூப்பர். வேண்டாம். உன் கையாலே என்ன கொன்னுடு. பாரு, எதுக்கு மறுபடியும் எழில் என்ன வெறுக்கணும்? நான் ஜெயிலுக்கு போகணுமா? நோ சான்ஸ். அந்த தப்பு திரும்பவும் நடக்க கூடாது. நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். நீ அத சாகணும். அத நான் பார்த்து ரசிக்கணும். சரி, நான் சாகுறேன். குழந்தைங்க கிட்ட என்ன கூட்டிட்டு போ. அவங்க எல்லாரையும் ஒரு தடவை பார்த்து பேசிட்டு நீ சொல்ற மாதிரி நான் சாகுறேன். சுடர். ஏய், நான் கொலைகாரிதான், பைத்தியக்காரி இல்ல உன் பேச்ச கேக்குறதுக்கு. நீ என் கண்ணு முன்னாடி எரிஞ்சு சாகணும். அத நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள விடுவேன்.